வணக்கம். வினி கதைகள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நம்மோட கதை கொடூரமான மருமகள். சின்ன வயசு நினைவுகள் எல்லாமே அவளோட கண் முன்ன சுழன்று கொண்டே இருந்தது. ஆனால் அதே சமயம் அம்மாவோட முதுமையும் ஆஸ்துமா நோயும் நினச்சா அவள் உள்ள வருத்தத்தில் மூழ்குச்சு. வரணும்னு ஆசைப்பட்டாலும் அவளுக்கு அடிக்கடி தாய் வீடு போக முடியல. காரணம் அவளோட அன்னி காற்று அன்பில்லாத நடத்த. ஆனால் அம்மாவை பார்க்கும் ஆசை அவளோட சகிப்புத்தன்மையை தாண்டி போச்சுன்னா தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் போன நேரம் எல்லா சிரமங்களையும் குறைகளையும் மறந்துட்டு அம்மா புடவையின் அன்பு நல்லுக்குள்ள அவள் ஓடி சென்றிருப்பாள். பிரதீபாவோட தாய் வீடு பெங்களூரில், மாமியார் வீடு சென்னையில். தாய் வீட்டில் அவளோட அம்மாவையும் ஒரே தம்பியையும் அவனோட மனைவியும் தவிர வேற யாரும் இல்லை. பிரதீபா தம்பியை விட 8 வருஷம் பெரியவ. அவளுக்கு ஒரு பையன் இருக்கான், ஆனால் வயசு 16. ஆனால் திருமணமாகி 5 வருஷம் கழிச்சும் அவள் தம்பிக்கும் அவள் தம்பி பொண்டாட்டிக்கும் குழந்தை இல்லை. வீட்டுக்குள்ளே கால் வைத்த உடனே பிரதீபாவுக்கு எங்கும் ஒரு விதமான அமைதியாக தோணுச்சு. அந்த சத்தமின்மை அவளை மனசை கலங்க வச்சுது. அப்போதே தம்பி பொண்டாட்டி பிரீத்தி வெளியே வந்தா. தன் நாத்தனார் பார்த்ததும் முகம் சுழிச்சு வெறும் மரியாதைக்காகவே ஒரு சின்ன புன்னகையோட வான்னு சொன்னா. பிரதீபாவோட கண்கள் அம்மாவை தேடின. அவ கொஞ்சம் பதட்டமாக கேட்டா, பிரீத்தி அம்மா எங்க? பிரீத்தி மெதுவாக பதில் சொன்னான், அவங்க ரூமில் தூங்குறாங்கன்னு. அப்புறம் வேற எதுவும் சொல்லாமல் சமையல் ரூமுக்கு போயிட்டா. சூரியனே உதயமாயிடுச்சு, எவ்வளோ சீக்கிரமாக எழுந்திருக்கும் என் அம்மா, இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கீங்களான்னு அம்மா ரூமில் நுழைந்த பிரதீபா கேட்டா. அம்மா உங்கள் உடம்பு சரியில்லையான்னு கவலையோட கேட்டா. அவள் அம்மாவை ஒரு முறை பார்த்ததும் முகம் முழுக்க சுருக்கங்கள் படர்ந்து எலும்புகள் அந்த பலவீனமான உடம்புல இருந்து வெளியே தள்ளிக்கிட்டு வர மாதிரி இருந்தது. உடம்பே சோர்ந்து போச்சு. சில வருடங்களுக்கு முன் முதுமை இருந்தாலும் அவங்க எப்பவும் உற்சாகமாக சிரிப்போடு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ உடம்பு முழுக்க சிதறி போச்சு. 4-5 வருஷத்துல என்ன நடந்துச்சு, என்ன காரணம்னு யாருக்கும் புரியல. அந்த சமயம் சுமித்ரா தேவி தன் சுருங்கிய முகத்துல மெதுவா புன்னகை பூக்க வைத்து சொன்னாங்க, ஆமா நல்லா இருக்கேம்மா, கொஞ்சம் களைப்பா வந்திருப்ப, கொஞ்சம் டீ காஃபி ஏதாவது குடிச்சியா இல்லையா? படுக்கையிலே கிடந்த சுமித்ரா தேவி குலுங்கும் சத்தத்துல கேட்டாங்க. அதுக்கு பிரதீபா படுத்திருந்த அம்மா நெற்றிக்கு பக்கம் கையை வச்சு நாடி பார்த்தா. எல்லாமே சாதாரணமா இருந்தது. என்னடா டாக்டர் மாதிரி என்ன ஆய்வு பண்ணுறேன்னு சுமித்ரா தேவி புன்னகைக்க முயற்சி செஞ்சாங்க. அப்போதே பிரதீபா அம்மாவை பார்த்துக்கிட்டு சொன்னான், உங்கள் உடம்பு நல்லா இல்லாத மாதிரி தோணுது, என்ன ஆச்சு? சுமித்ரா தேவி மெதுவாக புன்னகையோடு சொன்னாங்க, அடம்மா எனக்கு வயசாயிடுச்சு, இந்த வயசில் இதெல்லாம் சாதாரணம்தான். மகளை முன்னே பார்த்த உடனே எழுந்திருக்க முயற்சி செஞ்சாங்க. உடனே பிரதீபா அவங்க கையை பிடிச்சு உதவிக்கரம் நீட்டினா. ஆனால் அவள் கை அம்மா கையை தொட்ட உடனே சுமித்ரா தேவியோட வாயிலிருந்து ஒரு கூர்மையான கத்தல் கிளம்புச்சு. வலியால் அவங்க கண்களை மூடிக்கிட்டு மீண்டும் படுக்கையில் விழுந்துட்டாங்க. இதை பார்த்த பிரதீபாவோட மனசு திடுக்குன்னு நின்றுச்சு. ஏன் அம்மாவுக்கு இவ்வளோ வலி வருது? சின்னால் தொட்டாலே இவ்வளோ துன்பமாக இருக்கிற அளவுக்கு புரியவே இல்லை. அம்மா மறுக்கிறதையும் பொருட்படுத்தாமல் காரணம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச பிரதீபா உடனே அம்மா கையில் இருந்த ஷாலை தள்ளினா. ஆச்சரியமாக பார்த்தா முழு கையும் நீல கருப்பான குத்துக்காயங்களால நிரம்பி இருந்தது. இது எப்படி ஆச்சுமான்னு பிரதீபா அதிர்ச்சியோட கேட்டா. சுமித்ரா தேவி கதவின் பக்கம் ஒரு பயந்த பார்வை பார்த்தாங்க. அதே சமயம் பிரதீபா கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சி செய்யும் முன்னாடியே பிரீத்தி டீயும் பிஸ்கட்டும் எடுத்து ரூம்ல வந்துட்டா. அவ சத்தமா சொன்னான், அட எதுவும் இல்லக்கா, நடந்து கொண்டிருந்த போது கால் வலிக்க விழுந்துட்டாங்க, அதனால தான் காயம் ஆச்சுன்னு சொல்லி சுமித்ரா தேவியோட கையை மீண்டும் ஷாலில் தூக்கி மூடினான். அப்புறம் அவங்க பக்கம் பார்த்த விதம் சுமித்ரா தேவியோட உள்ளம் கூட குலுங்க வைத்தது. பிரீத்தியின் பதிலை கேட்டு பிரதீபா சந்தேகத்தோட அவளை பார்த்தா. ஆனால் நம்பிக்கையா தோணலை. உடனே கேட்டா, மருந்து எதுவும் எடுத்துக்கலையா? சுமித்ரா தேவி மெதுவாக சொன்னாங்க, ஆமாம்மா, உன் தம்பி மருந்து எடுத்துட்டு வந்தான், இப்போ கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் பிரதீபா தம்பி சஞ்சீவ் ரூமில் வந்தான். உடனே பிரதீபா கேட்டான், அக்கா எங்களுக்கு இவ்வளவு பணம் இல்லை, சின்ன காயத்துக்கெல்லாம் டாக்டர்கிட்ட காட்டிட்டு போகிறதுக்கு. உங்கள் மாமியார் வீட்டில் பணம் குவியலாக இருக்கும், ஆனால் இங்கே எங்களுக்கு வீட்டு செலவு பாரம் இருக்குது, மேலே அந்தந்த நேரம் விருந்தினர்களும் வந்து கொண்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன கவலை? உங்கள் மாமியார் மாமனாருக்கு பென்ஷன் இருக்குது, கணவருக்கு அரசு வேலை இருக்குது, இன்னும் 2 வருஷத்தில் உங்கள் பையனுக்கும் நல்ல வேலை கிடச்சிரும். ஆனால் எங்ககிட்டன்னு பிரீத்தி சத்தமாக சொன்னான். பிரீத்தியின் அந்த வார்த்தைகள் பிரதீபாவோட மனசை கசப்போட நிரப்பிடுச்சு. அவ கையில் இருந்த டீ கப்பும் இப்போ விஷக்கின்ன மாதிரி தோணுச்சு. பிரதீபாவுக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு.
தன் அம்மாவை தன்னோட வீட்லேயே வைக்கணும்னு. ஆனால் அவளுக்கும் தன் வாழ்க்கையோட கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அவள் வீடு ஒரு கூட்டு குடும்பம். அங்கே அவளோட மாமியார் மாமனாரும் அவங்களோட சேர்ந்து இருந்தாங்க. வீடு 2 ரூம் தான். ஒரு ரூம் பிரதீபாவும் அவன் கணவருக்கும், இன்னொரு ரூம் மாமியார் மாமனாருக்கும். பையன் படிக்கிறது கூட ஹால்லே உட்கார வேண்டியிருந்தது. சென்னையில் மாதிரி நகரத்தில் பெரிய வீடு எடுக்கணும்னா அது சாதாரண விஷயமா இல்லை. அந்த சூழ்நிலையில் அவள் அம்மாவை எங்கே வைப்பா? மாமியார் வீட்லேயே சண்டை கிளம்பிடுவோன்னு யோசிச்சா. அவள் அமைதியாக இருந்துடுவா. பிரதீபா ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே 2 மணி நேரம் கழிச்சா. அம்மா பக்கத்தில் உட்காந்து இருந்த ஒவ்வொரு நொடியும் வீட்டில் பெரிய ஏதோ பிரச்சனை நடக்குது போல அவளுக்கு தோணுச்சு. முழு நேரம் பிரீத்தியின் பார்வை அவங்க மேலே ஒட்டிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு பேச்சையும் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கிற மாதிரி. அம்மாவின் அமைதியான வேதனை, பிரீத்தியின் கண்களில் தெரிந்த அந்த விசித்திரமான கோபம், இதையெல்லாம் பார்த்து பிரதீபா உள்ளுக்குள்ளே பயந்து போனான். தன் அம்மா எவ்வளவு பலவீனமாக சரியில்லாமல் ஆகிட்டாங்க. தன் துன்பத்தை கூட யாரிடமும் சொல்ல பயப்படுற அளவுக்கு. இறுதியில் கண்களில் நீர் நிறைந்து மனசு கணக்க வீடு திரும்பணும்னு எழுந்தா. அவளோட பாதங்கள் விருப்பமில்லாமல் முன்னே நகர்ந்தது. அவள் கண்கள் இன்னொரு முறை அம்மா பக்கம் திரும்பின. ஒரு போலியான புன்னகை முகத்தில் தன் வேதனையை மறைக்க முயற்சி செஞ்சாங்க. அந்த நேரம் அவள் தம்பி சஞ்சீவ், வாக்கா நான் உன்னை காரில் விட்டு செல்றேன்னு சொன்னான். வெளியே போய் கார் ஸ்டார்ட் பண்ணான். பிரீத்தி சமையலறை கதவின் முன் நின்று கொண்டிருந்தாள். பிரதீபா வாசலுக்கு வந்த உடனே பிரீத்தியின் சினுங்கும் சத்தம் அவள் பின்னாடி கேட்டுச்சு. விருந்தாளி மாதிரி வந்தா விருந்தாளி மாதிரி இருந்துட்டு போங்க, அதிகமாக தலையிட வேண்டியதில்லை எங்கள் வீட்டில். அவமதிப்பு நிறைந்த அந்த வார்த்தைகளை மனசுக்குள்ள தாங்கிக்கிட்டு கண்களில் கண்ணீரோட பிரதீபா வெளியேறினா. பெங்களூர்ல இருந்து சென்னை போகும் பயணத்தில் இருவரும் சகோதரன் சகோதரியும் கொஞ்ச நேரம் முழுக்க அமைதியாக இருந்தாங்க. பின்பு கொஞ்சம் தயக்கத்தோட பிரதீபா கேட்டா, தம்பி ஒரு விஷயம் கேட்கலாமா? அம்மாவுக்கு காயானப்போ நீ வீட்லேயே இருந்தியா? இல்லைக்கா. ஆனால் ஏன் கேட்குறேன்னு அவன் கேட்டான். பிரதீபா சொன்னான், அம்மா விழுந்துதான் காயம்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அது விழுந்ததால் வந்த காயம்னு தோணலை. ஏதோ வேற காரணம் இருக்குது. அம்மா பயந்ததால் சொல்லலை. பின்னாடி அவ சேர்த்தா, உன் மனைவியை நடத்த எல்லாருக்கும் தெரியும் தானே? பிரதீபாவின் வார்த்தைகள் கேட்ட சஞ்சீவோட முகம் சுழிச்சு, அக்கா இப்போ தேவையில்லாமல் பிரச்சனையாக்காத. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கை திரும்ப பாதை வந்திருக்கு. நீ மறந்துட்டியா? முன்னாடி மாமியார் வீடு மருமகள் சண்டையால தான் நான் எவ்வளவு துன்பப்பட்டேன். பிரீத்தி ஒரு சின்ன விஷயத்துக்கே பெரிய புயலை கிளப்பிடுவா. அந்த குரல் இன்னைக்கும் என் காதில் ஒலிக்குது, உனக்கே தெரியும்னு சொன்னான். அக்கா, பிரீத்தி எப்படியெல்லாம் எங்களை பற்றி போலியான வழக்கு போட்டா தெரியும்ல? அந்த ஒரு நினைவு என் கண்ணுக்கு முன்னாடி வந்தாலே இன்னும் என் ஆன்மா நடுங்குது. காவல் நிலையத்தில் கழிச்ச அந்த ராத்திரிகள், சிறையறையில் கழிச்ச அந்த நாட்கள் ரொம்பவே பயங்கரமான காலம். அக்கா, என்னெல்லாம் நான் துன்பம் கடந்திருக்கேன். அந்த வருஷங்களில் என் கண்ணியமும் என் வியாபாரமும் எல்லாம் கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. அந்த நினைவுகளை நினச்சாலே இன்னைக்கும் நடுக்கம் வருது. ஆனால் இப்போ நான் அமைதியோட வாழணும், சுகமான வாழ்க்கை வேணும் எனக்குன்னு சஞ்சீவ் சொன்னான். அவனோட வார்த்தைகள் கேட்ட பிரதீபா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தா. ஆனால் மனசுக்குள்ள பல யோசனைகள் அவளை வாட்டின. அந்த சமயத்தில் பிரீத்தி வாய்ப்பை பயன்படுத்தி தன் மாமியார் ரூம்ல நுழைஞ்சா. உடனே சுமித்ரா தேவியோட கையை பிடிச்சு பலமா இழுத்து தள்ளினான். காயத்தாலே சுமித்ரா தேவியோட வாயிலிருந்து ஒரு பெரிய கத்தல் கிளம்புச்சு. அப்போ பிரீத்தி ரொம்ப கொடூரமா சொன்னான், ஏன் ராணி மாதிரி என் குறைகளை உன் மகளிட சொல்ல போறியா? அவளோட குரல் கேட்ட உடனே சுமித்ரா தேவி நடுங்கினாங்க. பிரீத்தி கண்களை பெருசா பார்க்க கடுமையான குரல்ல சொன்னான், ஒரு விஷயம் காது திறந்த கேளு. இந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது வெளியே சொன்னா என் அப்பாவை வச்சு வரதட்சணை குடும்ப வழக்கில் உன்னையும் குடும்பத்தையும் இப்படி சிக்க வைக்கிறேன். உனக்கு தாங்க முடியாம போயிடும். இல்லை மருமகளே, நான் யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லலைன்னு சுமித்ரா தேவி பயந்த குரல்ல சொன்னாங்க. ஆமாம், சொல்லக்கூடாது இல்லைன்னான்னு பிரீத்தி எச்சரிச்சா. பிறகு சொன்னா, இது என்ன ஓய்வா கிடக்கிற நேரமா? வீட்டு சுத்தம், துடைக்கிறது, பாத்திரம் எல்லாம் குவிஞ்சிருக்கு. இதை யார் பண்ணுவாங்க? இப்போ நோயின்னு நடிக்கிறத நிறுத்து, உடனே வேலைக்கு வா. சுமித்ரா தேவி பயந்த பார்வையோட தன் மருமகளை பார்த்தாங்க. அப்போ பிரீத்தி சொன்னான், வந்துடுறியா இல்லைன்னா குச்சியால் அடிச்சு வேலையை செய்ய வைக்கிறதா? இல்லை மருமகளே, வந்துடுறேன்னு சுமித்ரா தேவி குலுங்கிட்டு சொன்னாங்க. துணிச்சலே இல்லாமல் இருந்தாலும் உடனே எழுந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே சஞ்சீவ் பிரீத்தி கல்யாணம் காதல் திருமணம். இருவரும் ஒரே கல்லூரியில் படித்தவங்க. சில சந்திப்புகளுக்கு பிறகு அவங்க தீர்மானிச்சுக்கிட்டாங்க,
கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நாம் மட்டும்தான். சுமித்ரா தேவி சிலர்கிட்ட விசாரிச்சப்போ பிரீத்தி குடும்பம் சரியில்லைன்னு சொன்னாங்க. அங்கே கல்யாணம் பண்ண வேண்டான்னு பலர் அறிவுரை கொடுத்தாங்க. ஆனாலும் குடும்பத்தார் எவ்வளவு எதிர்த்தாலும் சஞ்சீவ் ஒத்துக்கொள்ளலை. பிரீத்தியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சஞ்சீவ மட்டும்தான்னு பிடிவாதமாக நின்றுட்டா. இறுதியில் குடும்பம் அவங்களோட பிடிவாதத்துக்கு தளர்ந்து விட்டுச்சு. பிரீத்தி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்தா. சஞ்சீவோட ஆசை கல்யாணத்துக்கு பிறகு அம்மாவுக்கு ஓய்வு கிடைக்கணும், அவளோட மனைவி வீட்டின் எல்லா வேலைகளையும் பார்த்துக்கணும். ஆனால் பிரீத்திக்கு வீட்டு பணி பிடிக்கவே இல்லை. வீட்டிலேயே இருக்கவும் அவளுக்கு விருப்பம் இல்லை. அவளுக்கு நாள் முழுக்க ரீல்ஸ் எடுத்துட்டு அதையே சமூக வலைத்தளத்தில் போடுறது தான் பிடிச்சது. முதல் காலத்தில் பிரீத்தி ஒரு நல்ல மருமக மாதிரி நடிச்சுட்டு வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட இயல்பு வெளியே வந்துச்சு. இப்போ தினமும் பார்ட்டிக்கு போவது, வெளியுறந்த மால்களில் சுற்றுவது, தேவையில்லாமல் செலவு செய்வது, சமூக வலைத்தளத்தில் படங்களையும் வீடியோக்களையும் போட்டு கொண்டிருப்பது, இவையே அவளோட பழக்கமாயிடுச்சு. சஞ்சீவ் வேலைக்கு போன பிறகு அவள் வெளியில் சுற்றிக்கிட்டு மாலை தான் வீடு திரும்புவா. வீட்டில் இருந்தாலும் எந்த பொறுப்பையும் ஏற்கவே மாட்டா. எல்லா வேலைகளும் அவனோட அம்மா சுமித்ரா தேவியே செய்ய வேண்டியிருக்கும். பிரீத்தி தன் நேரத்தை தன் விருப்பப்படி செலவழித்து கொண்டிருப்பா. சுமித்ரா தேவி இதற்காக மருமகளை சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சாலே பிரீத்தி நேராக அவங்க மேலே சினமாக கொட்டுவா. ஒரு நாள் சுமித்ரா தேவி தன் மகனிடம் மருமகளின் குறைகளை சொன்னதால இருவருக்கும் பெரிய சண்டை கிளம்புச்சு. கோபத்தில் சஞ்சீவ் தன் மனைவியின் முகத்தில் 2 அறை விட்டான். அதுக்கப்புறம் வீட்டில் ரொம்ப பெரிய சண்டை விடுச்சுது. சஞ்சீவுக்கும் அவனோட அம்மாவுக்கும் பாடம் கற்பிக்கணும்னு பிரீத்தி தன் அப்பா கிட்ட சொல்லி அவங்க மேலே பொய்யான வழக்கே போட்டா. பிரீத்தியின் அப்பா காவல் ஆய்வாளராக இருந்தார். உடனே வரதட்சணை கொடுமை, குடும்ப வன்கொடுமை, அடிதடி எல்லா குற்றங்களிலும் சுமித்ரா தேவியையும் சஞ்சீவையும் சிக்க வச்சாங்க. அந்த வழக்கில் போலீஸ் ரிமாண்டுக்கே வழி இருந்தது. நிறைய பணம் செலவழிச்சும் எதுவும் ஆகலை. கடைசியில் இருவரும் சமாதானப்படுத்தி கொள்ள வேண்டியதாயிடுச்சு. அந்த கிழமையிலிருந்து பிரீத்தி தான் அந்த வீட்டுக்குள்ள முழு ஆட்சியோட இருந்தா. யாராவது சிறிதா இருந்தாலே உங்களை சிறைக்கு அனுப்பிவிடுவேன்னு மிரட்டுவா. கூடவே இப்போ உங்களை மட்டும் இல்லை, உங்க மகளையும் சிக்க வைக்கிறேன், குடும்பம் எல்லாம் ஆயுள் முழுக்க ஜெயிலே அழுகணும்னு சொல்லுவா. இதனால சுமித்ரா தேவியின் மனசுக்குள்ள பிரீத்தியோட பயம் வேரூன்றி விட்டது. அவ செய்த கொடுமைகளுக்கு எதிராக ஒரு வார்த்தையும் சொல்ல முடியல, யார்கிட்டையும் குறை சொல்லவும் முடியல. தன் சகோதரி பிரதீபாவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மாலைக்கு வீடு வந்த சஞ்சீவ் பிரீத்தி இல்லாத கவனிச்சான். மார்க்கெட்டுக்கு போயிருப்பான்னு நினச்சி தன் அம்மா ரூமில் போனான். உள்ளே போனப்போ அம்மா படுக்கையில் பலவீனமாக படுத்திருந்தது அவனுக்கு தெரிஞ்சது. அக்காவின் வார்த்தைகள் அவனோட மனசை மீண்டும் மீண்டும் தட்டின. ரூமில் சுற்றி பார்த்த சஞ்சீவ் 2 நிமிஷம் யோசிச்ச பிறகு அம்மா படுக்கை அருகே இருந்த சின்ன அலமாரியை திறந்தான். அதுக்குள்ள ஒரு டைரி இருந்தது. சுமித்ரா தேவிக்கு சின்ன வயசுலேருந்தே டைரி எழுதுகிற ஆர்வம். தன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சிறிய பெரிய சம்பவத்தையும் அந்த டைரியிலேயே எழுதுவாங்க. இதை சஞ்சீவ் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க என்ன எழுதுவாங்கன்னு தெரியாது. ஆர்வத்தாலே சஞ்சீவ் டைரியை எடுத்து திறந்தான். முதல் பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது என் வாழ்க்கை பயணம். அடுத்த பக்கங்களை திறந்தபோது தன் வாழ்க்கையின் பல சம்பவங்களை பற்றி எழுதப்பட்டிருந்தது. தன் அம்மா வாழ்க்கையின் இனிமையும் கசப்பும் நிறைந்த நினைவுகளை பார்த்து சஞ்சீவ் புன்னகைத்தான். பிறகு அடுத்த பக்கங்களில் தன்னையே பற்றி எழுதப்பட்டதை பார்த்ததும் அவனுக்கு இன்னும் மகிழ்ச்சி. இன்று என் மகன் சஞ்சீவ் கல்லூரியில் நல்ல மதிப்பெண்களுடன் பாஸ் ஆயிருக்கான், என் உழைப்பு வெற்றி அடைந்தது. அடுத்த பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது இன்று என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷ நாள், என் மகன் சஞ்சீவின் திருமணம். ஆனால் அதுக்கு பிறகு படிக்க தொடங்கிய உடனே சஞ்சீவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அடுத்தடுத்த பக்கங்களில் சுமித்ரா தேவி தன் மருமகள் செய்த ஒவ்வொரு கொடுமையும் பதிவு செய்திருந்தது. அதை வாசிச்ச சஞ்சீவின் உடம்பே நடுங்கிடுச்சு, கண்களில் கண்ணீர் பெருகுச்சு. இன்று மருமகளின் தலையில குச்சியால் அடிச்சாள், என் முகத்தில் சூடான டீ ஊற்றினாள், என் முடியை பிடிச்சு இழுத்தாள், நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, இறைவா இந்த கொடுமையான மருமகளின் பிடியிலிருந்து எங்களை காப்பாற்றுன்னு எழுதப்பட்டிருந்தது. இதை படித்த சஞ்சீவோட மனசு சத்தமில்லாமல் நின்று போனது. அவரோட சந்தேகம் உண்மையாயிடுச்சு. டைரியை கட்டி பிடிச்சு தன் ரூமில் போய் தன் மார்போட ஒட்டிக்கிட்டு ரொம்ப அழுதான். அவனோட மனசுக்கு எப்படியும் அமைதி கிடைக்கவே இல்லை. அவன் ரொம்ப பாசமாக நேசிச்ச தன் அம்மா தன்னால தான் இவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் அவனால் தாங்க முடியல. படித்த விஷயங்களே சஞ்சீவோட உடம்ப நடுங்க வச்சது. அவனோட மனசு துண்டு துண்டாகி போச்சு. காலை முதல் இரவு வரை என் வேலையிலே மாட்டிக்கிட்டு இருந்தேன்.
இந்த கொடூர பெண் என் அம்மாவோட மேலே எவ்வளவு மோசமாக நடந்துக்கிட்டு இருந்தான்னு எனக்கே தெரியலன்னு யோசிச்சான். அந்த நேரத்திலே வெளியில் கேட் திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. பிரீத்தி வந்துருச்சுன்னு புரிஞ்சதும் அவன் டைரியை மறைச்சிட்டு கண்ணீரை தொடச்சு தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டான். அந்த மனசு இப்போவே அந்த பெண்ணை நெரிச்சு கொன்றுடலான்னு சொல்லியிருந்தாலும் அறிவோடு நடக்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டான். அடுத்த நாள் வேலைக்கு போக வீட்டை விட்டு வெளியேறிய சஞ்சீவ் முதல்ல தன் அக்காவுக்கு ஃபோன் பண்ணினான். அழுகையோட அம்மா டைரியில் எழுதிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவன்கிட்ட சொன்னான். அப்படியே கேட்ட பிரதீபாவின் கண்களில் கோபம் பொங்குச்சு. மனசுக்குள்ள ஒரு தீக்கதிர் பாய்ந்தது. அவள் கையில் இருந்த ரிசீவர் கீழே விழுந்து அவள் தரையில் உட்காந்து போனான். அதை பார்த்த 16 வயசு மகன் அபினந்த் அதிர்ச்சி அடைஞ்சான். என்னாச்சு அம்மான்னு கேட்டான். பிரதீபா முதல்ல எதுவும் சொல்ல முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அபினந்த் அம்மாச்சிக்கு நடக்கிற கொடுமைகளை எல்லாம் சொன்னான். அதை கேட்ட அபினந்துக்கு நம்பவே முடியவே இல்லை. கொஞ்ச நேரம் வெறிச்சபடி உட்கார்ந்தான். பிறகு சொன்னான், அம்மா, இதுக்கான தீர்வு எங்கிட்ட இருக்கு. பிரதீபாவின் கண்களில் சந்தேகமும் பயமும் இருந்தது. மகனே, உறுதியான சான்றுகள் இல்லாம அந்த பெண்ணை தண்டிக்க முடியாது. அவ காவல் ஆய்வாளரின் மகள். அவளோட பக்கத்துல சிக்கணும்னா தேன் கூட்டில் கை வைக்கிறது மாதிரி. முன்னாடியே உங்க மாமாவையும் அம்மாச்சியும் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாளேன்னு சொன்னான். அதுக்கு பையன், அம்மா நீ கவலைப்படாத, எல்லா சான்றுகளும் கிடைக்கும், நீ என் சொல்ல மட்டும் கேட்டு பண்ணிடுன்னு சொன்னான். மகனோட வார்த்தைகள் பிரதீபாவுக்கு நம்பிக்கை தந்தது. உடனே அவ தம்பியிடம் ஃபோன் பண்ணி திட்டத்தை சொன்னான். சஞ்சீவுக்கும் தன் மருமகனோட யோசனை பிடிச்சு போனது. 2 நாள்லயே பிரதீபா தன் பையன் அபினந்தோடு சேர்ந்து தயாராகி தன் தாய் வீட்டுக்கு வந்தா. பிரதீபாவை மீண்டும் வீட்டுக்குள்ள பார்க்க பிரீத்தி அதிர்ச்சி அடைஞ்சா. என்னக்கா, 4 நாள்லயே உங்க அம்மாவை பிரிஞ்சுக்க முடியலையா, மறுபடியும் வந்துட்டீங்களேன்னு கிண்டலா சொன்னான். பிரதீபாவை வக்கரமா பார்த்தா. அதுக்கு பிரதீபா, அது என்னன்னா, அபினந்தோட அப்பா 2 நாளுக்கு வெளியே போயிருக்காரு. அபினந்துக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அம்மாச்சியை பார்க்கணும்னு, அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். இந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லையான்னு சொன்னான். ஆஹா, ஏன் இல்லைன்னு ஒரு போலி புன்னகையோட பிரீத்தி சொல்லிட்டு தன் ரூமுக்குள்ள போயிட்டா. அந்த இரவு சஞ்சீவ் வீடு திரும்பி பிரீத்தி கிட்ட சொன்னான். பிரீத்தி, நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் விடுமுறை, நாம எங்கேயாவது வெளியே போய் சுற்றிட்டு வரலாமே. அதுவும் பரவாயில்ல, அம்மாவை கவனிக்க அக்கா இருக்காங்களே. பிரீத்திக்கோ வெளியே சுற்றி போவது காத்திருந்த வாய்ப்பு மாதிரி இருந்தது. இதை கேட்ட உடனே அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. மறுநாள் காலை தான் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறினாங்க. பிரதீபாவுக்கும் அபினந்துக்கும் மாலை வரை மட்டுமே நேரம் இருந்தது. அபினந்த் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கும் நல்லா தேர்ந்த மாணவன். மாமா அத்தை வெளியேறியவுடன் அவன் உடனே தன் பையை திறந்து அதிலிருந்த எல்லா சாதனங்களையும் எடுத்துக்கிட்டு சிசிடிவி கேமரா பொருத்த தொடங்கினான். அப்போ பிரதீபா கவலையோட சொன்னான், அபினந்த், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் அத்தை ரொம்ப சாமர்த்தியமானவ. இங்க கேமரா போட்டிருப்பது அவளுக்கு தெரிஞ்சா முதல்ல கேமரா உடைச்சிட்டு அப்புறம் நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவா. அதுக்கு அபினந்த் சிரிச்சுட்டு சொன்னான், அம்மா நீ ஏன் பயப்படுற, எதுவும் ஆகாது. யாருக்கும் கேமரா இருக்கும் என்பதே தெரியாது. காரணம், இது வைரலாத கேமரா. பாரம்மா, இது உங்க நகத்தை காட்டிலும் சின்னது, கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. இதோட டிவைஸும் நான் ஒரு ரகசியமான இடத்துல மறைக்கிறேன். அத்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு சந்தேகமும் வராது. இன்னும் என்ன தெரியுமா, வீட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் லைவா உங்களுக்கும் மாமாவுக்கும் மொபைல்ல வந்துட்டு இருக்கோம். அபினந்த் வீட்டு முழுக்க சிசிடிவி கேமராக்கள் போட்டான். அதே நேரத்தில் சஞ்சீவ் தன்னோட பரிச்சயமான ஒரு லோக்கல் மீடியா ஊழியரையும் வீட்டுக்கு அனுப்பினான். அந்த நியூஸ் ஊழியர்கள் சுமித்ரா தேவியின் ரூம்ல இருந்து கடிகாரத்துக்குள்ள கேமரா பொருத்தினாங்க. பிரதீபா அந்த கடிகாரத்தை மீண்டும் அதே இடத்துல வச்சுட்டா. சுமித்ரா தேவி இதையெல்லாம் கேள்வி பார்வையோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அபினந்த் சொன்னான், அம்மாச்சி, இங்கே நாங்கள் கேமரா போட்டிருக்கோம். இனிமேல் உங்கள் ரூமில் அத்தை என்ன செஞ்சாலும் அது கேமராவில் பதிவாகும். சீக்கிரமே நல்ல முடிவு வரும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை கேட்ட சுமித்ரா தேவிக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சது. ஆனால் பிரதீபாவின் கவலை இன்னும் அதிகமாயிடுச்சு. இதை அம்மாவுக்கு தெரிஞ்சா நீண்ட நாட்கள் ரகசியமாக வச்சிருக்க முடியாது. அவளால் சொல்கிறத தவிர்க்க முடியாது. அது நடந்தா பேராபத்து தான். அம்மா, எப்படி ஆயினும் பிரீத்திக்கு தெரியக்கூடாது. இங்கே நாங்கள் ஏதாவது போட்டிருக்கோம்னு சொன்னான். சுமித்ரா தேவி தலையசைச்சாங்க. அந்த இரவு சஞ்சீவ் தன் மனைவி பிரீத்தியோட சேர்ந்து திரும்பினான். இருவரும் வெளியே சாப்பிட்டு விட்டு வந்தாங்க. அதனால பிரீத்தி தன் ரூம்ல போய் தூங்கினான். பிரதீபாவும் சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிருந்தா. நீண்ட நாட்களுக்கு பிறகு சுமித்ரா தேவிக்கு அமைதியோட சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு பிறகு சஞ்சீவ் அபினந்த்கிட்ட மெதுவாக கேட்டான்,
வேலை முடிஞ்சுதா? அபிநந்த் புன்னகையோட, ஆமாம் மாமா, எல்லாம் சரியாக இருக்குது. நீங்கள் மொபைலில் லைவ் ஃபுட்டேஜ் பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதாவது பிரச்சனை தொடங்கினா உடனே போலீஸ் அழைக்கணும்னு சொன்னான். அடுத்த நாள் காலை சஞ்சீவ் தன் அக்காவை சென்னையில் விட்டு சென்றான். திரும்பி வருவதற்கு சுமார் 10 மணி நேரம் ஆகியிருந்தது. சஞ்சீவ் வீடு வந்ததும் பிரீத்தி கேட்டா, என்ன நீங்கெல்லாம் என்ன திட்டம் போட்டுட்ருக்கீங்க? என்ன நடக்குது இந்த வீட்டில்? பிரீத்தி சொன்னதை கேட்ட உடனே சஞ்சீவ் சற்றே நடுங்கினான். எதுவும் இல்லை, ஏன்னு சொன்னான். அதுக்கு பிரீத்தி கடுமையா, அப்படின்னா உங்கள் அக்கா அடிக்கடி இங்கே எதுக்கு வர்றாங்கன்னு கேட்டா. சஞ்சீவ் அமைதியோட, அதில் என்ன பிரச்சனை? இது அவளோட தாய் வீடு. அவள் எப்போ வேணும்னாலும் எத்தனை நாள் வேணும்னாலும் வரலான்னு சொன்னான். அப்படி சொல்லி கொண்டே அவன் தன் ரூமுக்கு போய் அலமாரியை திறந்து ஏதோ தேட ஆரம்பிச்சான். பிரீத்தியும் அவனை பின்தொடர்ந்து உள்ள வந்தா. ஆஹா, ஏன் இல்லை, அவங்க தினமும் வந்துக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் வேலைக்கார மாதிரி அவங்களுக்கு சேவை செஞ்சு கொண்டே இருன்னு சத்தமாக சொன்னான். இதை கேட்ட சஞ்சீவ் வருத்தத்தோட, பிரீத்தி இத்தனையா பெரிய விஷயமா எடுத்துக்கிற? அவன் என் அக்கா தானேன்னு சொன்னான். பிறகு சரி அதை விடு, 3-4 நாளுக்கு முன்னாடி நான் அலமாரியில் 2 லட்சம் ரூபாய் வச்சுருந்தேன். இப்போ அதை காணோம், நீ எடுத்தாயான்னு கேட்டான். அப்படியே அலமாரியில் தேடிக்கொண்டே இருந்தான். அதுக்கு பிரீத்தி, ஆமாம், எனக்கு ஷாப்பிங் செய்யணும், அதனால எடுத்தேன். எல்லா காசும் செலவு பண்ணிட்டேன்னு சொன்னான். சஞ்சீவ் அதிர்ச்சியோட, என்ன 2 லட்சம் ரூபாயும் முழுக்க செலவழிச்சிட்டியா? இன்று நான் அந்த காசை டீலருக்கு தரணும் என்று சொல்லியிருந்தேன். என்னை கேட்காம என் காசை எதுக்கு தொட்டேன்னு கோபத்தோட கேட்டான். அதுக்கு பிரீத்தி கத்துனான், ஏன், கொஞ்சம் காசு எனக்காக செலவழிக்க உரிமையே இல்லையா? சஞ்சீவ், அது கொஞ்சம் இல்லை பிரீத்தி, முழு 2 லட்சம் ரூபான்னு கடுமையாக சொன்னான். அவனோட முகம் கோபத்தில் செவந்துச்சு. அவன் சாப்பாடே சாப்பிடாம ஆஃபீஸ்க்கு போயிட்டான். அதே நேரத்தில் சுமித்ரா தேவி தன் ரூமில் உட்காந்துட்டு மகன் மருமகள் சண்டையை கேட்டு கவலையோடு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலே பிரீத்தி 2 கருகி போன தோசையை இந்தா காலை உணவுன்னு வச்சு சுமித்ரா தேவிக்கு போட்டா. விரைவாக சாப்பிட்டு வேலைக்கு ரெடியாவா, இன்னைக்கு உன் மக இல்லை, நீ ஓய்வெடுக்க முடியாதுன்னு சொன்னான். அதுக்கு சுமித்ரா தேவி மெதுவா, பிரீத்தி எனக்கு உடம்பு நல்லா இல்லை, மூச்சு வாங்குது, இன்னைக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஏற்கனவே சண்டையால் கோபத்தில் இருந்த பிரீத்தி சுமித்ரா தேவி கிட்ட கொடுமையாக வெடிச்சு விழுந்தா. சரி, உங்கள் உடம்ப இப்போ நானே சரி பண்ணுறேன்னு சொல்லி சாப்பாட்டு பிளேட்டையை கீழே தள்ளி அவங்க முடியை பிடிச்சிழுத்து தரையில் போட்டா. உடனே ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்தா. அதை பார்த்த சுமித்ரா தேவி பயந்துட்டு சத்தமாக கத்துனாங்க. அவங்க குரலை கேட்ட பிரீத்தியின் கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. கட்டையை ஓரமாக தூக்கி எரிஞ்சிட்டு, ஓ இவ்வளவு தைரியமாக இருக்கீங்களா, இன்னைக்கு உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடிக்கிறேன், ஒரே நாளில் இந்த பிரச்சனையை முடிச்சு கட்டுறேன், இந்த அடிக்கடி வரும் சிக்கலை முடிச்சிடலாமேன்னு சொல்லி தன் துப்பட்டாவை கழுத்துலேருந்து எடுத்துட்டு சுமித்ரா தேவியின் கழுத்தை சுற்ற ஆரம்பிச்சா. தன்னை விடுவிக்க முயற்சி செஞ்ச சுமித்ரா தேவி பிரதீபா முன்பே சந்தேகப்பட்ட அந்த தவறையே செய்து விட்டாள். கத்தினபடி, ஆமாம் ஆமாம், இப்போ எல்லாமே உன் கதை முடிய போகுது, உன் ஒவ்வொரு செயல்களுக்கும் கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது, உன்னால் முடிஞ்ச கொடுமையை செய்யு, ஆனால் உன் பாவக்கின்னும் இப்போ நிறைஞ்சிடுச்சுன்னு கோபத்தோடு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்ட பிரீத்தியின் முகம் கலங்கி போனது. என்ன கேமராவான்னு அதிர்ச்சியோட கேட்டா. சுமித்ரா தேவி, ஆமாம் கேமரா தான், இப்போ உனக்கு தப்பிச்சு போக முடியாது, உனக்கு எதிரான எல்லா சான்றுகளும் சேர்ந்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. பிரீத்தி, எங்கே இருக்கு கேமரான்னு சொன்னபடி அவங்க கழுத்தை இன்னும் பலமாக பிசைஞ்சா. சுமித்ரா தேவி நடுங்கும் விரலோட முன்னே இருந்த அலமாரியில் வைக்கப்பட்டிருந்த சின்ன டிவைஸை சுட்டி காட்டினாங்க. அதை பார்த்த பிரீத்தி பதறினா. உடனே, ஓ அது சரி, இது செய்யத்தான் உன் மக வந்திருந்தா, ஆனால் அவளோட திட்டம் வெற்றி அடைய நான் விட மாட்டேன்னு சொல்லி தன் அப்பாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி வர சொன்னான். அவள் கேமரா டிவைஸையும் எல்லா வயர்களையும் இழுத்து கிழிச்சிட்டு சிதறடிச்சா. கொஞ்ச நேரத்துலேயே அவளோட அப்பா காவல் ஆய்வாளர் வந்துட்டாரு. இருவரும் சேர்ந்து அந்த டிவைஸையும் வயர்களையும் முற்றிலுமாக அழிச்சிட்டாங்க. அப்பா மக இருவரும் தங்கள் வெற்றியில் பெருமையோடு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே ஏற்கனவே சஞ்சீவோட மொபைலில் ரெக்கார்ட் ஆகிவிட்டது. இன்னும் ஒரு கேமரா அங்கே இருந்தது, அது முழுமையான வேலை செய்து கொண்டிருந்தது. சுமித்ரா தேவிக்கே தெரியாமல் லோக்கல் நியூஸ் ஃபேஸ்புக் பக்கத்திலேயே இந்த சம்பவம் லைவாக ஒளிபரப்பட்டு கொண்டிருந்தது. அதில் பிரீத்தியையும் அவளோட காவல் ஆய்வாளர் அப்பாவையும் சேர்த்து அவங்களோட செயல்களை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். விஷயம் ஒரு இன்ஸ்பெக்டரை சார்ந்தது, அதனால் எஸ்பி சார் கூட நேரடியாக கவனம் செலுத்த வேண்டியதாகிவிட்டது. அப்பா மகள் இருவரும் சுமித்ரா தேவிக்கு கூடுதல் தீங்கு செய்ய முன்னாடியே
லோக்கல் நியூஸ் ரிப்போர்ட்டரிடம் எஸ்பி சார் குழுவுடன் சேர்ந்து சஞ்சீவ் அங்கே வந்தான். சம்பவ இடத்துக்கு வந்த உடனே சுமித்ரா தேவி ஒரு மூலையில நடுங்கிக்கிட்டு அழுது கொண்டிருப்பதை பார்த்தான். தரையில சப்பாத்தி கறி சிதறி கிடந்தது. ஒரு பக்கம் கட்டை, இன்னொரு பக்கம் சிதறி போன கேமரா டிவைஸ். அறையில் இருந்த எல்லாமே சிதறி போயிருந்தது. பிரீத்தியையும் அவளோட அப்பாவையும் உடனடியாக காவலில் எடுத்துக்கொண்டார்கள். இந்த முறை அவ மீது கிடைச்ச ஆதாரங்கள் ரொம்பவும் பலமாக இருந்ததால அவ இதுவரை தன் அப்பாவை நம்பி செய்த தவறுகளுக்கு கூட அப்பா இப்போ எதுவும் செய்ய முடியல. தன் மகளை காப்பாற்றும் சக்தியே இல்லாமல் போனது. கொஞ்ச நேரத்திலேயே பிரதீபாவும் அங்கே வந்தா. அடுத்த 2 மணி நேரத்திலேயே இந்த கொடுமை மருமகளின் செயல்கள் எல்லா டிவி சேனல்களிலும் ஒளிபரப்பானது. வீடியோ வைரலாகி மாவட்டம் முழுக்க இந்த செய்தி பரவியது. 2 நாளில் பிரீத்தியான அப்பாவை போலீஸ் வேலையிலிருந்தே இடைநீக்கம் செய்தார்கள். பிரீத்தியையும் அவளோட அப்பாவையும் கைது செஞ்சு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் போது சுமித்ரா தேவியிடமும் வாக்குமூலம் எடுத்தார்கள். பக்கத்து வீட்டாரிடமிருந்தும் விசாரித்தார்கள். சில மாதங்கள் கழிச்சு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும் நாளில் லோக்கல் நேஷனல் நியூஸ் சேனல்கள் எல்லாம் இதையே ஹைலைட் பண்ணின. நாடு முழுக்க மக்கள் கவனமா அந்த முடிவை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதாரங்களும் வாக்குமூலங்களும் அடிப்படையில் நீதிமன்றம் பிரீத்திக்கு ஆயுள் தண்டனை விதிச்சது. அவளோட அப்பாவுக்கு தன் காவல் அதிகாரி அதிகாரத்தை தவறா பயன்படுத்தினதற்கும் சான்றுகளை அளிக்க முயன்றதுக்கும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. இந்த தீர்ப்போட முழு நீதிமன்றமும் கைத்தட்டலால் முழங்கியது. மக்கள் எல்லாரும் இந்த தீர்ப்புக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார்கள். இன்று அபினந்தின் புத்திசாலித்தனத்தால சுமித்ரா தேவிக்கு மருமகளின் கொடுமையிலிருந்து விடுதலை கிடைத்தது. சஞ்சீவுக்கும் அவன் கொடூரமான மனைவியின் அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம் கிடைத்தது. அப்படியே நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறக்காதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி. சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.